வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் இன்று ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். முன்பு நீங்கள் காந்தப்புலத்தின் திசைகளைப் பற்றி அறிந்திருந்தீர்கள். இப்போது இந்த காணொளியில் ஃப்ளமிங்கின் இடது கை மற்றும் வலது கை விதி பற்றி சில தகவல்களை சேகரிப்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். நகரும் மின்னோட்டத்தில் காந்த விசை, காந்தப்புலத்தில் மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் கடத்தி மீது விசை, ஃப்ளமிங்கின் இடது கை விதி, ஃப்ளமிங்கின் வலது கை விதி. முக்கிய வார்த்தைகள்: காந்தப்புலம், அதாவது காந்தப் பொருளை சுற்றியுள்ள பகுதி. அழுத்தம், மின்னோட்டம், நகரும் மின்னோட்டம், மின்கடத்தி, அதாவது அதன் மூலம் மின்சார பாய அனுமதிக்கும் ஒரு பொருள். ஃப்ளமிங்கின் இடது கை விதி, ஃப்ளமிங்கின் வலது கை விதி. அமர்வை தொடங்குவதற்கு முன் இன்றைய அமர்வின் கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நகரும் மின்னோட்டத்தில் காந்த விசையின் கருத்தை புரிந்து கொள்ள ஒரு செயல்பாட்டை பார்ப்போம். பட்ட காந்தத்தை எடுத்து தொலைக்காட்சி திரை அருகில் கொண்டு வாருங்கள். திரையில் உள்ள படம் சிதைவதை நீங்கள் அவதானிக்கலாம். படம் ஏன் சிதைகிறது? பட்ட காந்தத்தின் காந்தப்புலத்தால் திரையை அடையும் எலக்ட்ரான்களின் இயக்கம் பாதிக்கப்படுகிறதா? பட்ட காந்தத்தை திரையில் இருந்து நகர்த்தவும். இப்போது நீங்கள் ஒரு தெளிவான படத்தை பெறுவீர்கள். பட்ட காந்தம் உருவாக்கும் காந்தப்புலத்தால் எலக்ட்ரான்களின் இயக்கம் பாதிக்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்த இதை மீண்டும் செய்யவும். காந்தப்புலம் நகரும் மின்னூட்டங்களில் ஒரு சக்தியை செலுத்துவதால் இது இருக்க வேண்டும். இந்த விசை காந்த விசை எனப்படும்.
காந்தப்புலத்தில் நகரும் மின்னூட்டம் அனுபவிக்கும் திசையை கணக்கிட காந்தப்புலமான Bவுக்கு செங்குத்தாக v வேகத்துடன் நகரும் மின்னூட்டம் Qவை கருத்தில் கொள்வோம். Q மின்னோட்டத்தில் செயல்படும் காந்த விசை F ஈடு QVB ஆகும். மேலும் மின்னூட்டப்பட்ட துகள் v திசைவேகத்தின் திசையானது B காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக இருக்கும்போது மட்டுமே நன்றாக பிடிக்கும். புலத்தின் திசைக்கும் திசைவேகத்திற்கும் இடையே ஒரு கோணம் இருக்கும்போது மின்னூட்டத்தில் அனுபவிக்கப்படும் காந்த விசை F ஈடு QVB sin தீட்டா. மின்னூட்டம் காந்தப்புலத்திற்கு இணையாக நகரும்போது, அதாவது காந்தப்புலம் அல்லது புலத்திற்கு எதிராக, தீட்டாவின் மதிப்பு F ஈடு QVB sin தீட்டாவில் பூஜ்ஜியமாக மாறும். அதனால் sin தீட்டா ஈடு 0. இவ்வாறு மின்னூட்டமானது காந்தப்புலத்திற்கு இணையாக நகரும்போது, அதாவது புலதிசையில் அல்லது புலதிசைக்கு எதிராக எந்த சக்தியையும் அனுபவிப்பதில்லை. ஃப்ளமிங்கின் வலது கை விதியை பயன்படுத்தி காந்தப்புலத்தில் நகரும் மின்னூட்டத்தில் செயல்படும் காந்த சக்தியின் திசையை கண்டறிய எளிதான முறை. பொதுவாக திசைவேகமும் புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும்போது வலது கை விதி பயன்படுத்தப்படுகிறது. இந்த விதியின்படி உங்கள் வலது கையின் கட்டை விரல், ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நீட்டவும். நடுவிரல் மின்னூட்டம் அல்லது மின்னோட்டத்தின் திசைவேகத்தின் திசையை நோக்கி செல்கிறது. ஆள்காட்டி விரல் புலத்தின் திசையை சுட்டிக்காட்டுகிறது, அதாவது B. கட்டை விரல் சக்தியின் திசையை அளிக்கிறது. மின்கடத்தி வழியாக பாயும் மின்சாரம் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் புலமானது கடத்திக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள காந்தத்தின் மீது விசையை செலுத்துகிறது. பிரெஞ்சு விஞ்ஞானி ஆண்ட்ரோ மேரி ஆம்பியர் காந்தமானது மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் கடத்தியின் மீது சமமான மற்றும் எதிர்விசையை செலுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தார்.
ஒரு செயல்பாட்டை கருத்தில் கொண்டு மின்னோட்டத்தை கடத்தும் கடத்தியில் செயல்படும் காந்தப்புலம் காரணமாக ஏற்படும் விசையின் கருத்தை புரிந்து கொள்வோம். ஒரு சிறிய அலுமினிய கம்பி ஏபியை எடுத்து இரண்டு இணைக்கும் கம்பிகளை பயன்படுத்தி ஒரு ஸ்டாண்டிலிருந்து கிடைமட்டமாக இடைநிறுத்தவும். காந்தப்புலம் மேல் நோக்கி இயக்கப்பட்ட இரண்டு துருவங்களுக்கு இடையே தடி இருக்கும் வகையில் வலுவான லாட காந்தத்தை வைக்கவும். காந்தப்புலத்தை மேல் நோக்கி இயக்க காந்தத்தின் வட துருவத்தை செங்குத்தாக கீழேயும் தென் துருவத்தை செங்குத்தாக அலுமினிய கம்பியின் மேலேயும் வைக்கவும். அலுமினிய கம்பியை ஒரு பேட்டரி, ஒரு விசை மற்றும் ஒரு மின்தடை மாற்றி மூலம் தொடரில் இணைக்கவும். இப்போது அலுமினிய கம்பியின் மூலம் பி முனையிலிருந்து ஏ இறுதி வரை மின்னோட்டத்தை அனுப்பவும். தடி இடதுபுறம் இடம்பெயர்ந்திருப்பதை நாம் கவனிக்கிறோம். இப்போது கம்பி வழியாக பாயும் மின்னோட்டத்தின் திசையை மாற்றவும். தடி வலதுபுறம் இடம்பெயர்ந்திருப்பதை நாம் கவனிக்கலாம். தடியின் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் அலுமினிய கம்பியில் காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது அதன் மீது ஒரு விசை செலுத்தப்படுவதை குறிக்கிறது. கடத்தி வழியாக செல்லும் மின்னோட்டத்தின் திசை தலைகீழாக மாறும்போது விசையின் திசையும் தலைகீழாக மாறும் என்றும் இது அறிவுறுத்துகிறது. இப்போது காந்தத்தின் இரு துருவங்களை மாற்றுவதின் மூலம் புலத்தின் திசையை செங்குத்தாக கீழ்நோக்கி மாற்றவும். மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் கம்பியில் செயல்படும் திசையின் திசை தலைகீழாக மாறுவதும் மீண்டும் ஒரு முறை கவனிக்கப்படுகிறது. கடத்தியில் உள்ள விசையின் திசையானது மின்னோட்டத்தின் திசையையும் காந்தப்புலத்தின் திசையையும் சார்ந்துள்ளது என்பதை இது காட்டுகிறது. மின்னோட்டத்தின் திசையானது காந்தப்புலத்தின் திசைக்கு செங்கோணத்தில் இருக்கும்போது கம்பியின் இடப்பெயர்ச்சி மிக பெரியதாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் கடத்தியில் உள்ள விசையின் திசையை கண்டறிய ஃப்ளெமிங்கின் இடது கை விதி எனப்படும் எளிய விதியை பயன்படுத்தலாம். மின்னோட்டத்தின் திசையையும் காந்தப்புலத்தின் திசையையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக கருதி விசை இரண்டுக்கும் செங்குத்தாக இருப்பதை கண்டறிந்தோம். மூன்று விசைகளையும் ஃப்ளெமிங்கின் இடது கை விதி எனப்படும் எளிய விதி மூலம் விளக்கலாம்.
இந்த விதியின்படி உங்கள் இடது கையின் கட்டைவிரல், ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நீட்டவும். ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தின் திசையிலும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையிலும் இருந்தால் கட்டைவிரல் இயக்கத்தின் திசையில் அல்லது கடத்தியில் செயல்படும் விசையை சுட்டிக்காட்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், Q மின்னோட்டத்தில் செயல்படும் காந்த விசை F ஈடு QVB ஆகும். ஃப்ளமிங்கின் வலது கை விதி கூறுவது, நாம் நமது கட்டைவிரல், ஆள்காட்டி விரல் மற்றும் வலது கையின் நடுவிரலை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைத்தால் கட்டைவிரல் காந்த சக்தியின் திசையை நோக்கி செல்கிறது, ஆள்காட்டி விரல் காந்தத்தின் திசையை நோக்கி செல்கிறது, புலம் மற்றும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையை நோக்கி செல்கிறது. ஃப்ளமிங்கின் இடது கை விதிப்படி உங்கள் இடது கையின் கட்டைவிரல், ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் ஆகியவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும்படி நீட்டவும். ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தின் திசையிலும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையிலும் இருந்தால் கட்டைவிரல் இயக்கத்தின் திசையில் அல்லது கடத்தியில் செயல்படும் சக்தியை சுட்டிக்காட்டும். மின்கடத்தியின் மீதான விசையின் திசையானது மின்னோட்டத்தின் திசையையும் காந்தப்புலத்தின் திசையையும் சார்ந்துள்ளது.